இவ்வளவு அழகான டைல்ஸை உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, நம்ம இந்தியாவில் மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம இந்தியாவில் ஆத்தங்குடி டைல்ஸ் நம்ம ஃபேமஸ் சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லண்டனில் அரண்மனைகளில் கூட ஆத்தங்குடி டைல்ஸை ஜெர்மன் டைல்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டைல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குல்ல, எல்லாமே கலர் சாயங்கள் வைத்து பயிரிடப்பட்டவை. இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கெமிக்கல் மூலமாக கலர்கள் ரெடி பண்ணுறோம். அப்போ பார்த்திங்கன்னா நேச்சுரலான கலர்களை பண்ணியிருக்காங்க. அழகான ஃப்ளவர் வாஷ், அந்த பூ ஜாடிகள் ஆகட்டும், கப்புகள் ஆகட்டும், வீடுகளில் பயன்படுத்துகிற விஷயங்கள் பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு பழரசங்கள் ஊற்றுவதற்கும் மதுக்கள் ஊற்றுவதற்கும் பயன்படுத்தப்பட்ட குடுவைகள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் வாஷும் பயன்படுத்தியிருக்காங்க. தெய்வங்களை எல்லாம் அதில் வந்து படங்களாக போட்டிருக்காங்க. சில இடங்கள் அழகான பூக்கள் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளவர் வாஷ்லேயும் இருக்க கலர்கள் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் 700 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கலர் போகாமல் இருக்குது. இப்போ நினச்ச உடனே என்ன கலர் வேணால் பண்ணிடலாம். அப்போ பார்த்திங்கன்னா பச்சிலைகளையும் சில விதமான ரசாயனங்களை பயன்படுத்தி அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு கெமிக்கல் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ரசாயனம் கெமிக்கல் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் கூட பச்சிலைகளை வச்சு புது புது கலர்களை உருவாக்கி அந்த வண்ணத்தை அந்த குடுவைகளை அடித்து 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்கு மேலாக காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடுவைகள்லாம் பார்க்கும்போது நம்ம வீடுகளை வச்சா சூப்பராக இருக்குமே, இதில் ஒரு ஃப்ளவர் வாஷ் சூப்பராக இருக்குமேன்னு சொல்லுறதுல அழகான மயில்கள் ஆகட்டும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல குடுவைகள்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான அழகான விஷயங்கள் மகாராஜாக்கள் வீடுகளில் பறந்து விரிந்து நிறைய வச்சுருந்துருக்காங்க. அந்த மாதிரி அழகான படைப்புகளை உங்களுக்கு இங்கே படைப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி.